ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிகம் ஏ ரிச். நான் பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறேன் என்னுடைய சின்ன வயசுலேயே. பட் நான் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 ரூல்ஸ் யூ நீட் டு ஃபாலோ டு கெட் ரிச். அதாவது இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். உங்களை விட திறமை கம்மியாக இருக்கலாம், சரிங்களா? பட் உங்களை விட ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க. பட் நம்மளால் அந்த போஸ்ட்டை ரீச் பண்ண முடியாது. என்ன ரீசன், அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 2-3 வருஷம் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம பணக்காரனாக ஆகணும். நம்ம இளம் வயசில் முதல்ல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டேக்கிங் டூ மெனி ரிஸ்க் அட் யங் ஏஜ். இப்போது ஒரு 10,000 ரூபாய் வேலை கிடச்சி, தன்னுடைய நேட்டிவ் பிளேஸில் கிடச்சி, நம்ம அதையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த ஒர்க்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் பிகமே ஒரு ரிச் லெவலுக்கு நம்ம போக முடியாது. இதே தருணத்தில் யாரெல்லாம் லைஃப்பில் நல்ல லெவலில் இருக்காங்களோ, நீங்கள் எல்லோரும் அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லோரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்த கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நிறையா பேருக்கு கொரோனா ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் நிறைய நபர்களுக்கு வேலை இல்லாமல் போனதுனால அந்த 1 வருடம் 2 வருட காலம் என்னங்கிறத யோசித்து இன்றைக்கி நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம நிறையா சேனல், நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறையா பேர் எனக்கு கொரோனா ஒரு மைனஸாக இருக்குதுன்னு சொல்கிறத காட்டிலும் அதை நான் ப்ளஸ்ஸாக எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அதுதான், அதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்க வாய்ப்பு என்னன்னு தேடி போகணும். ஐயா, நான் 10,000 ரூபா சம்பாத்தியத்தில் தான் இருக்கிறேன், பட் நான் அடுத்தடுத்த சோர்ஸை நான் போய் பார்க்குறேன், என்னால் முடியலை. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது முடியுமா முடியாதான்னு பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்தை முடியும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் அக்கார்டிங் டு த ரிஸ்க். அதாவது நான் பணத்தை அதில் போட்டால் யாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, நான் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் எனக்கு ரெப்போ ரேட்டோட சதவீதம் சரியில்லைன்னா எனக்கு லாஸ் வருமோ, எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் எனக்கு அடி வருமோ, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பணத்தை ஒரு பர்டிகுலரான இடத்துல அப்படியே வச்சுட்டே வராங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு இப்போது அவர் இல்லை, சரிங்களா? ஆனால் எங்கள் ஊர்லேயே அவர் தான் கொஞ்சம் பணக்காரர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. தொடர்ந்து ஒரு 30 வருஷம் கிட்ட வேலை பார்த்துட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, பேங்க்கை மட்டும்தான் நம்புவார். அப்போ என்ன அப்படின்னா, முன்பு காலத்தில் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், ஏன்னா அப்போ நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா தருவாங்க. ஸோ அப்படியே அவர் பண்ணி அப்போவுமே அவர் அரவுண்டு 40,000 ரூபா கிட்ட வாங்கியிருக்காரு. மேபி 1.8 crore கிட்ட அவர் டெத் ஆகிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்த அசட் வேல்யூ, சரிங்களா, 1.8 கோடி வச்சுருக்கிறார். 80 கோடி, சாரி, 1 கோடியே 80 லட்சம் அவர் வச்சுருக்கிறாரு, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும், இது பண்ண தவறு. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். ஆனால் 100ல் ஒரு 25% தான் லிக்விட் கேஷுக்கு நம்ம என்ன பண்ணணும், பணத்தை போடணும். மித்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கோல்டு 7 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆயிரும், சரிங்களா? அன்றைக்கி அவர் 1 கோடி போட்டிருந்தா அடுத்த 7 வருஷம் அது 2 கோடியாக இருக்கும். அடுத்த 7 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது 4 கோடியாக மாறி இருக்கும். அதனால தான் காம்பவுண்டிங்க்கு எப்போதுமே பவர் ரொம்ப அதிகம். அப்போது ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது எப்படிப்பட்ட ஃபண்டை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? லிக்விட் என் கையில் 100 ரூபா இருக்குன்னா 25 ரூபா என்ன பண்ணுங்கள், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். 25 ரூபா கோல்டுக்கு போங்க. மீதி இருக்க 50 ஸ்டாக் மார்க்கெட்டில், சரியான ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கமாடிட்டி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ நிறைய பாதை இருக்குது, நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய சாய்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் சரியாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கும். 3வது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
அவாய்ட் பாரோயிங் ஃபார் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். அதாவது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு வாங்கின கடன், வீட்டுக்கு வாங்குகிற கடன், இதுதான் நம்ம அடுத்து நம்ம லைஃப்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அதுலேயே முடக்கமாயிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு தப்பு தான். அதாவது நான் எல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாது. அதாவது லைஃப்பில் ஒரு சில இடத்துல ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்குங்கிறது நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது ஒரு சின்ன கடன் வந்தால் தப்பு இல்லை. சரிங்களா? பட் பிஸ்னஸ் ரீதியாக க்ரோர் கணக்கில் வரும்போது பிரச்சனை. இன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவ்வளோவே போதுமானதான். திருமணத்துக்கு 1 லட்சத்துலேயும் கல்யாணம் பண்ண முடியும், 4லேருந்து 5 லட்சத்துக்கும் கல்யாணம் பண்ண முடியும். சரிங்களா? பட் அதை கடன் வாங்கி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஜாபை நீங்கள் சரியாக பண்ணாலே, ஒரு ஜாப் இல்லை 2 ஜாப் நம்ம தேடி எடுத்து பண்ணாலே, ஒரு பார்ட் டைமாக பார்த்தாலே 3 to 4 lakh அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மணி வேல்யூவில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாரும் இன்றைக்கி கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, என்ன ஒரு விஷயம்னாலும் யூஸ் பண்ணிக்கிறது. கிரெடிட் கார்டு இருந்தால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, அதில் நிறைய ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுங்கள். பட் அதை தன்னுடைய கடன், நமக்கு பைசா இல்லை, நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, அதுக்காக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ஃப்யூச்சரில். அதாவது கடன் கட்டி மாதிரி அது சின்னதாக இருக்கும்போது வலிக்காது, ஆனால் பெருசாகிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை அறுத்து தான் எடுக்கணும். சரிங்களா? பெரிய விளைவு ஏற்படும். கடனால் அழிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 4வது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2வது ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். சரிங்களா? இன்வெஸ்ட் அக்கார்டிங் டு த ரிஸ்க். நமக்கு என்ன பணம் இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணணும். 4வது பார்க்கும்போது உங்களுடைய பணம் நீங்கள் தூங்கும் போதும் அது வேலை செய்யணும். ஸோ இதை உங்கள் மோட்டோவாக எடுத்துகிட்டு உங்களுடைய லைனை அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சு அதை பேங்க்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்காக உழைக்காது. சரிங்களா? அந்த பணம் உங்களுக்காக உழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ எப்போதும் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும். உங்களுடைய பணத்தை பிரித்து போடணும். அதாவது நாளைக்கு ஒரு செக்டார் கீழே இறங்கலாம், மேலே போகலாம். உங்கள் பணம் பிரிஞ்சு கிடக்கும்போது, ஒரு இண்டஸ்ட்ரியில் 10 இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது என்னாகும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி பிகம் ஏ பூம் அப்படி மேலே போகச்ச உங்களுடைய பணம் வேல்யூவும் உங்களுடைய மதிப்பும் உலகத்தில் இருக்க அந்தஸ்தும் எல்லாமே கூடும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சரியான பாதையில் இருக்கணும். ஒரு 30 வயசு ஆகும்போதே உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் வரணும். ஒரு 3-4 இடத்துல இருந்து நீங்கள் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ ரிச். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.